காப்பாத்தணும். என்னோட கடையில வியாபாரம் நல்லா வரணும். ஆனா மாதவ் கோபால் மட்டும் வரக்கூடாது. அப்பதான் எனக்கு பிரச்சனை வராது. வாவ், பாத்தியா நம்ம வசூலி பாய் டாப் டக்கரான சலூன் ஓபன் பண்ணிருக்காரு. எல்லார் முடியும் கச்சக் கச்சக்னு வெட்டிடுவாரு. டாப் கிளாஸ் சலூன் வசூலி பாய் அப்படியே என்ன மாதிரியே இருக்கு. கடவுளே நீதான் பாத்துக்கணும். எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். வேண்டி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. வாயில வச்சவ வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கா. சின்ன சின்ன வழியில போறத சொல்லுவாங்க ஷார்ட் கட். முந்திரிய இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கேஷ்யூ நட். எல்லாருக்கும் தெரியும் இந்த வசூலி பாயோட ஹேர் கட் ரொம்ப நல்லா இருக்கும்னு. கரெக்ட் தானே? அத டென்ஷன் ஆகாதீங்க வசூலி பாய். இந்த தடவை சூப்பர் பிசினஸ் நடக்கும் பாருங்க. டென்ஷனை விட்டு தள்ளுங்க. ஆமா ஆமா வசூலி பாய் நீங்க பார்க்க ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. எனக்கும் சேம் டு சேம் அதே ஹேர் கட் வேணும். அப்படியே உங்கள மாதிரி. இங்க பாருங்க பசங்களா, உங்களுக்கு முன்னாடி இங்க வந்தது நான் தான். அதனால ஏன் முடியதான் அவர் முதல்ல வெட்டுவாரு. ஏய் முதல்ல நான் தான். ஏன் முடியதான் வெட்டுவாரு? என்ன முதல்ல ஏன் முடியதான் வெட்டுவாரு? நான் தான் மீச பயில்வான். அட சொல்லும். மீச பயில்வான் சார், வாங்க வாங்க உட்காருங்க. இந்த ஊர்லயே சிறந்த பயில்வான் நீங்க தான் எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்னோட கடைக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கடையை ஓபன் பண்ணது எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வளவளன்னு பேசுறத விட்டுட்டு கட்டிங்க ஸ்டார்ட் பண்ணு. நான் மீசைய வசூலி பாய் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வாங்க போலாம். வாவ் வசூலி பாய், நீங்க சூப்பரா முடி வெட்டுறீங்களே. ஆமா ஆமா வசூலி பாய் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அடுத்து நீங்க ஏன் முடிதான் வெட்டணும்? இல்ல நான் எனக்கு தான் கட் பண்ணணும். அட என்ன சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. அட என்னப்பா இவ்வளவு பெரிய மிஸ்டேக்க பண்ணிட்டேன். என்ன பண்றது எப்பா? சார் நான் உங்களுக்கு ஹேர் கட் பண்ணிட்டேன். இதுதான் லேட்டஸ்ட் மாடல், ஸ்டைலிஷா இருக்குல்ல. என் மீசை எங்க போச்சு? இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே என்னால மீசையை முறுக்க முடியாதே. பயில்வான் சார், தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மீசைய முறுக்கி என் மீச போனது மட்டும் இல்லாம டயலாக் கூட சொல்ல முடியாம போயிடுச்சு. அவனை விடாதீங்க, புடிங்க. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது வசூலி. நான் உன்னை விட மாட்டேன். ஆஹா, காலங்காத்தால இப்படி கார்டன்ல உக்காந்து டீ குடிக்கிற சுகமே தனிதான். வசூலி பப்பி சார், வசூலி உங்க பெஞ்சுக்கு பின்னாடி தான் இருக்கா சார். கொஞ்சம் பாருங்க சார். பப்பி இங்க யாருமே இல்ல. மறுபடியும் அந்த யூஸ்லெஸ் வசூலியோட பேரை சொன்ன நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஜாக்கர், காலங்காத்தால ஒரு டீயை கூட நிம்மதியா குடிக்க விட மாட்டேங்க. இன்னைக்கு எலி தானா வந்து என் கூண்டுக்குள்ள மாட்டிக்குச்சு. இன்னைக்கு இவங்களோட எல்லா கோலுமாலையும் நான் ஒரே இடத்துல முடிக்க போறேன். இல்லன்னா என் பேரு பப்பி கிடையாது. இதோ வந்துட்டு. சமோசானா அப்படியே சாப்பிடலாம். கெச்சப் இல்லனா சமோசா சாப்பிட நல்லாவே இருக்காது. சொல்லுங்க வசூலியே, நீங்க எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. எனக்கு தெரியாம ஏ ரூமுக்குள்ள வந்து என் சமோசாவை எடுத்துக்கிட்டு வசூலி பாய் நான் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு கேக்குறியா? பப்பி கெட் அவுட்.
இல்லனா பிரின்சிபல் சார் கிட்ட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். என்ன உங்களை நான் மாட்டி விடுறேன் இருங்க. சொல்லுங்க வசூலிய நீங்க எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? ரொம்ப கரெக்டா சொன்ன பப்பி. வசூலி பாய் இங்க வந்தாரு. நான் என் 2 கண்ணால பார்த்தேன். ஆஹா, நானும் பார்த்தேன். அப்ப நல்லா மாட்டிட்டேனடா. இந்த மாதவ பையன் எதுக்கு எனக்கு வேண்டியிருக்கிறான்? நான் இப்பவே போய் பிரின்சிபல் சாரை இங்க கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறமா நாம இந்த ரூம் முழுக்க நல்லா செக் பண்ணி பார்த்துருவோம். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாது. மாதவ், ஏன் அந்த பப்பிக்கு நீ போய் சொன்ன? ஏன்னா நான் உன்னை டார்ச்சர் பண்ணலனா எனக்கு தூக்கமே வராது கோபால். புரிஞ்சுதா கோபால்? அட யாராவது என்ன காப்பாத்துங்கப்பா. லக்கி நில்றா. அப்ப எத்தனை நாள் ராஜா நீங்க துவைக்காம வச்சிருக்கீங்க? நாட்டம் தாங்களா சாமி? வாய்டா, என்ன காப்பாத்துங்க. வசூலி பாய், நீங்க எப்படிங்க? நீங்க பண்ண சேட்டையால அந்த மீச பைல்வான் கிட்ட மாட்டாம தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்க தெரியுமா? இப்ப அவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க இப்போ சேஃபா தானே இருக்கீங்க வசூலி பாய். ஆனா இந்த இடம் உங்களுக்கு சேஃப் கிடையாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மாதவோட ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, சரியா? என்னோட ரூம்க்கு வராதீங்க. பாத்தீங்களா வசூலி பாய், பாத்தீங்களா? இதுவரை நீங்க இந்த மாதவ பையலுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க ஹெல்ப் கேட்டு வரும்போது தப்பிச்சு ஓடி போகலான்னு பாக்குறான். So sad. நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. நீ இப்படி பேசுனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாதவு. இந்த கோபால் இருக்கான கோபால் எப்பவுமே இப்படிதான் வசூலி பாய். நான் தான் உங்களோட உண்மையான நண்பன். அடடா, இவன் வந்துட்டானே. வாங்க சார், உள்ள வாங்க. இப்போ சொல்லு பப்பி, காலங்காத்தால இவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? ஏன்னா இங்கதான் அந்த வசூலி மறைச்சுக்கிட்டு இருக்கான் சார். அதுக்குதான் கூப்பிட்டேன். அவனை இங்க மறைச்சு வச்சிருக்கிறது இதோ இந்த பசங்க தான் சார். அடடா பப்பி, மறுபடியும் வசூலி பேரை சொல்றீங்க. இது ஹாஸ்டல் பப்பி, பார்க் கிடையாது. இந்த இடத்துக்கு வசூலியால ஈஸியா வர முடியாது. அவன் வந்துட்டான் சார், வந்துட்டான். இவங்க தான் அவனுக்கு உதவி செஞ்சிருக்கானுங்க. பாருங்க சார், பாருங்க சார், வசூலி உங்க பின்னாடி தான் சார் இருக்கா. பாருங்க. நான் வசூலி கிடையாது சார். சார் இந்த பக்கம் பாருங்க. சார், நான் தான் லட்சுமண் சார். சார் இங்க இல்ல, கொஞ்சம் பின்னாடி பாருங்க. ரைட்ல பாருங்க சார், ரைட்ல பாருங்க. சார் லெஃப்ட்ல பாருங்க. இல்ல ரைட் சார், இல்ல பின்னாடி, முன்னாடி, திருப்பி. இப்போ லெஃப்ட் சார், இப்போ பின்னாடி, முன்னாடி, ரைட், லெஃப்ட் சார், திருப்பி பாருங்க சார். அந்த பக்கம் இல்ல சார், இந்த பக்கம். இப்போ லெஃப்ட் சார், ரைட் சார். சைலன்ஸ். என்ன விளையாடிக்கிட்டு இருக்க பப்பி? பொதுவா மத்தவங்களுக்கு டெங்கு மலேரியா வரும், உனக்கு வசூலியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். You are right sir. பப்பி அவரோட தியேட்டர்ல 24 மணி நேரமும் வசூலி பாயோட படத்தை தான் ஓட்டிட்டு இருக்காரு. நாங்க ரொம்ப இன்னசென்ட் சார். என்ன இது பப்பி, நம்ம பிரின்சிபல் சாரியே நீ இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்க? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? பப்பி, நீ என்ன வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இதுக்கு நிச்சயமா உனக்கு தண்டனை கிடைக்கும், அத மறந்துடாத. இதுக்கப்புறம் நீ சண்டேலயும் டியூட்டி பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ இங்க இருந்து போலாம், வா. சார் நான் சொல்றது உண்மை சார். என்ன நம்புங்க, உண்மையை தவிர வேற எதுவும் பேச தெரியாது சார். என்கிட்ட ரொம்ப விளையாட்டு காட்டிட்ட வசூலி. இதுக்கப்புறம் உன் கேம் ஓவர். மீசைய முறுக்கி. இந்த டயலாக்க சொல்ல முடியாம போயிடுச்சுங்கிறத நான் மறந்துட்டேனே. இப்படி நீயே தானா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டது பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிடுங்க மீச பைல்வான் சார். அது விவசாய நில மாதிரி சார், நாளைக்கு முளைச்சுடும் சார். ஹலோ மிஸ்டர் டியூட். உங்களோட இந்த ஸ்டைல் உலகம் பூரா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் so cool man. ஒரு செல்ஃபி bro. ஏமாச்சோ ப்ரோ. வாவ். உன்னோட ஹேர் ஸ்டைலிங் யார் பண்ணாங்க ப்ரோ? பார்க்கவே ரொம்ப கூலா இருக்கு. வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். மிஸ் நண்பா, உங்களோட ஸ்லைஸ் யாருப்பா? மஞ்சூரியன் லிம்டா அசுவே வேர்ல்ட் ஃபேமஸ் ஸ்டைல். இவன் என்ன சொல்றான்னா, பிஸி உங்க ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான். ஆமா ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஏன்னா இது என்னோட டிசைன் ஆச்சே, வசூலி டிசைன்.
அப்படி அப்புறம் எங்க கூட சேர்ந்து அமெரிக்காக்கு வாங்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க. சைனால இருந்து உங்களை தேடுறாங்க. அட, நான் வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டேன், செலிபிரிட்டி ஆயிட்டேன். தேங்க்யூ. சாரி வசூலி அண்ணா, உங்க டேலண்ட்டை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன பெரிய ஸ்டாரா மாத்திட்டீங்க. வாங்க போலாம். அதான் நான் வேர்ல்டு ஃபேமஸா ஆயிட்டேன் பாத்தீங்களா? ஐயோ அந்த கொடுமைய அன்னைக்கு அவன் எப்படி இங்க வந்தான்? மாதவ பாப்பாலே, அப்போ இது லக்ஷ்மன் சாச்சா? மறுபடியும் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களாடா? நான் உண்மையிலேயே வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்டேன்னு நினைச்சேன். அட என்ன வசூலி பாய், இதெல்லாம் உங்களை இந்த பயில்வானுங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் நாங்க பண்ணோம். ஆனா வசூலி பாய், நீங்க எங்களுக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்ல வேண்டாம். தேங்க்யூக்கு பதிலா ஒரு ஃப்ரீ ஹேர் கட் பண்ணி விட்டுருங்க. உனக்கு இல்ல, எங்களுக்கு தான் ஃப்ரீ ஹேர் கட் கிடைக்கும். ஏன்னா இது எங்க ஐடியா. ஆமா ஆமா, உங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஃப்ரீ ஹேர் கட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. நில்லுங்கடா, எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்க நில்லுங்கடா, அரிசி பழம்லாம் கொடுப்பாங்க.